ஒரு வியாபாரி நிறைய புழுக்களை கூடையில வச்சு வித்துக்கிட்டு வராங்க. அப்படி வரும்போது ஒரு சிட்டுக்குருவி அந்த புழுக்களை பார்த்துருதுங்க. பார்த்த உடனே அந்த புழுக்களை நம்ம சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்படுதுங்க. ஆசைப்பட்டு வியாபாரி கிட்ட போய், "வியாபாரி, எனக்கு புழுக்களை சாப்பிடணும் போல இருக்கு. அதனால எனக்கு புழுக்கள் தரீங்களா? ஆனா என்கிட்ட காசு இல்லையே. அதற்கு பதிலா நீங்க புழுக்கள் தந்தீங்கன்னா, நான் என்னோட சிறகுகள உங்களுக்கு தர்றேன்." அப்படின்னு சொல்லுதுங்க. அப்ப இந்த வியாபாரியும் ஒத்துக்கிறாரு. ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அந்த சிட்டுக்குருவிக்கு புழுக்கள குடுக்குறாருங்க. குடுத்ததுக்கு அப்புறம் இந்த சிட்டுக்குருவி தன்னோட சிறகுகள உடைச்சு அவர்கிட்ட குடுக்குதுங்க. அடுத்தும் கொஞ்சம் புழுக்கள் குடுக்குறாரு அந்த வியாபாரி. குடுத்த உடனே இந்த சிட்டுக்குருவி கொஞ்சம் சிறகுகள உடைச்சு குடுக்குதுங்க. இப்படி நெறைய புழுக்கள வாங்கி அளவுக்கு அதிகமா சாப்பிட்டுருதுங்க. சாப்பிட்டு, "சரி நம்ம பறக்கலாம். நெறைய சாப்பிட்டோம். அளவுக்கு அதிகமா நம்ம சாப்பிட்டுட்டோம். நெறைய வாங்கி சாப்பிட்டுட்டோம்." அப்படின்னு சொல்லிட்டு பறக்க ட்ரை பண்ணுதுங்க. ஆனா அந்த சிட்டுக்குருவினால பறக்கவே முடியலங்க. ஏன் தெரியுமா? அதுக்கு சிறகுகளே இல்ல. சிறகுகள் இல்லாம எப்படி பறக்கும்? அதனால பறக்க முடியாம அங்கேயே இருந்து கடைசியில இறந்து போகுதுங்க. இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நமக்கு தேவைக்கு மட்டும் தாங்க எதையுமே வாங்கணும். தேவைக்கு அதிகமா வாங்கி நம்ம குவிக்கும் போதோ, அத வாங்கும்போதோ, நம்ம தேவையுள்ள எதையாச்சும் இழக்க நேரிடுங்க. பார்த்தீங்கன்னா, வீட்லயே நம்ம தேவைக்கு அதிகமா பொருட்கள வாங்கி வச்சுருவோம். ஆனா, கடைசி என்ன ஆகும் தெரியுமா? நமக்கு தேவையுள்ள ஏதாச்சும் ஒரு பொருள விக்க வேண்டிய சூழல் ஏற்படும். அதனால எப்பயுமே தேவைக்கு மட்டும் தான் எதையும் பயன்படுத்தணும். தேவையில்லாம எதையும் வாங்கி குவிக்கக்கூடாது. தேவையில்லாம வாங்கி எதையும் சாப்பிடக்கூடாது. தேவைக்கு அதிகமா எதையும் பயன்படுத்தக்கூடாது. அப்படின்றத இந்த கதையிலிருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேங்க. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.